இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசின் தனிநபர் கடன் திட்டம் குறித்து தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகியுள்ளது. இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், இதற்கு தேவைப்படும் ஆவணங்கள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போதைய முக்கிய அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு, தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் லிமிட்டட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டேப்ஸில் சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு தனிநபர் கடன் திட்டம் சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சிறு தொழில் வியாபாரம் செய்ய தனிநபர்களுக்கு கடன் உதவி வழங்கப்படுகிறது. அதிகபட்ச கடன் தொகை பார்த்தீங்கன்னா ரூபாய் 15 லட்சம். மொத்த கடன் தொகையில் பயனாளிகளின் பங்கு 5%. கடனை திருப்பி செலுத்தும் காலம் பார்த்தீங்கன்னா 3 முதல் 5 ஆண்டுகளுக்குள்ளே நீங்கள் அமௌண்ட்டை திருப்பி செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 1,25,000 வரை 7% நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும். இதுவே 1,25,000லேருந்து 5 லட்சம் வரை நீங்கள் கடன் பெற்றீங்கன்னா வட்டி சதவீதம் 8ன்னு சொல்லியிருக்காங்க. 5 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வரை கடன் பெற்றீங்கன்னா வட்டி வீதம் 8% சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கான தகுதிகள் பார்த்தீங்கன்னா, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையர்லாம் அப்ளை பண்ணுற சொல்லியிருக்காங்க. இதற்கான ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். இதற்கு அப்ளை செய்வதற்கான வயது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வயதுலேருந்து 60 வயதுக்குள்ளே இருக்கணும். குடும்பத்தில் ஒருவர் மட்டுமே இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு தேவைப்படும் ஆவணங்கள் என்னென்னு பார்க்கலாம். சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் மற்றும் பிறப்பு சான்றிதழ், குடும்ப அட்டை, ஓட்டுநர் உரிமம், ஆதார் அட்டை, இது எல்லாமே தேவைப்படும் ஆவணங்கள். விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா, அனைத்து மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். தாட்கோவில் இணையதளம் பார்த்தீங்கன்னா tapsilo.tn.go.in வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகத்தில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா மாவட்ட, மத்திய, நகர கூட்டு வங்கிகள், கூட்டுறவு கடன் சங்கங்கள் ஆகிய இடங்களில் இதற்கு விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தமிழக அரசின் தனிநபர் கடன் திட்டம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.